शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजम् யாரு வாழலாம்? நீங்கெல்லாம் யாருங்க? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணுமா? பிள்ளைங்கெல்லாம் ஆசைப்பட்டாங்களேன்னு புகாரி ஹோட்டல்ல போய் பிரியாணி சாப்பிட்டு வந்தோம். அப்படியே உன் வாயால முகாரி ராகத்துல ஒரு பாட்டு கேட்டு போலான்னு வந்தேன். ஏ பல்பு, நீ என்ன இன்ஃபார்மரா? ஏய், இந்த தேவாவோட பவர் தெரியாம ஆள் காட்டுறியா? நீ சட்டத்தை மதிக்கிறவன், நான் சட்டத்தையே மாத்துறவன். ஏமன் கையால செத்தவங்களை விட இந்த தேவா கையால செத்தவங்க தாண்டா அதிகம். அந்த லிஸ்ட்ல நீயும் போய் சேர்ந்துறாது. என்ன சொன்ன அப்பாவா? என்னதானே இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நல்லா இருக்காங்க. போலீஸ கூப்பிடுவேன். போலீஸா? இந்த நீல கலர்ல தொப்பிய போட்டுக்கிட்டு கையில லட்டிய புடிச்சு ஆட்டிக்கிட்டு தொப்பையும் தொந்தியுமா செத்த பிறகு விசாரணைங்கிற பேர்ல வருவானா? ஆமாண்ணா. பார், வெட்டுறதும் குத்துறதும் ஏன் வேலை. அத வேடிக்கை பார்த்துட்டு விலகி போயிடணும். ஏதோ சத்தம் வீட்டுல வந்து செத்து போயிட்டான், அத பிரச்சனையாக்கி ஏன் ஆளுங்களையே காட்டி கொடுக்குறியா? சங்க அறுத்துருவேன். ஹலோ அம்மா, நான் வேலன் பேசுறேன். வேலா, அம்மா, நான் டெல்லிக்கு வந்துட்டேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்னம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. 2 நாள் எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு உடனே கிளம்பி வந்துடுறேன். அட, நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. வேலா, நீ உடனே கிளம்பி வந்துடுற. வேலா, இங்க நிலைமை சரியில்லை, உடனே வந்துடும். ஹலோ வேலா, வேலா, ஹலோ 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 ஹலோ. ஏ வர்ஷினி, கடைக்காரி. ஏமா நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் அண்ணன் கிட்ட உளறி வைக்கிற? அண்ணன் பாட்டு கிளம்பி வந்துருச்சுன்னா அங்க யார் எக்ஸாம் எழுதுவா? அண்ணன் பாவம்மா, இதுல பாஸ் பண்ணி பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு போயிருக்குது. அத போய் கெடுக்க பாத்தியே. நீ ஒன்னும் கவலைப்படாத. அண்ணனுக்கு வேலை கிடைச்சோன்னே இந்த திருடங்கள் எல்லாம் பிடிச்சு ஜெயில போட்டுரும். சரியா? தங்கமே. हेलो हेलो, तू पूछ के देखना। हेलो, हम भी यहाँ लाइन में खड़े हैं, अब बस भी कीजिए, बाहर निकलिए जल्दी। आप थोड़ा हटिए, उनको बात करने दीजिए। ஐயா, நீங்க இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொன்னாதான் இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற பெரிய பெரிய தாதாக்களை பிடிச்சி நாங்க உள்ள போட முடியும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க இவங்களை பாதுகாப்புக்கு விட்டுட்டு போறோம். அடையாளம் காமிச்சதுக்கு நாங்க பட்டது போதும். இதுல கோர்ட்டுக்கு வேற வரணுமாக்கும். தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. அம்மா, நாளைக்கு உங்க மகன் வந்து சாட்சி சொல்ல சொன்னா நீங்க போக மாட்டீங்களா? இப்படி திடீர்னு பல்ட்டி அடிச்சா நாங்க கோர்ட்ல தலகுனியை தவிர வேற வழி இல்லம்மா. ஐயா, சாட்சி சொல்ற நீங்க சொன்ன வாக்கு நம்பித்தானே நாங்க இன்னைக்கு வந்தோம். ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல்னு வாழ்ந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கும்பிடுறவங்க நீங்க. நீங்க வாக்கு தவறலாமா? சரி, கோர்ட்டுக்கு போலாம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. எஸ். இந்த 4 பேரும் தான் என் வீட்டுல புகுந்து அநியாயமா ஒருத்தரை வெட்டி கொலை பண்ணினாங்க. ஓகே கான்ஸ்டபிள், பாத்துக்க, இத வந்துறேன். ஓகே சார், நீங்க உள்ள போங்க. பயப்படாதீங்க, நீங்க உள்ளே இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, ஏய், இங்க நில்லுடா இங்க. சொல்றது கேளு. வேண்டாம் வேண்டாம் தேவா, வேண்டாம் தேவா, வேண்டாம். சொல்றது கேளு. ஏத்துடா வண்டிய.
உடங்கடா கதவை. ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா அம்மா நான் போய் கோபாலனை கூட்டிட்டு வரமா. வெளியே ஹெல்ப் கூட யாரும் வர மாட்டாங்க போல இருக்குமா. அம்மா பேசாம நம்ம எல்லாரும் செத்து போயிடலாமாமா. அக்கா ஏன் துணி அவுத்து விட்டாங்க பரவாயில்ல, உங்களையும் அம்மாவையும் ஓட விட்டா மானம் போயிடுமே. அம்மா உயிரை விட மானம் பெருசுன்னு நீ தானேமா சொல்லியிருக்க. ஆமாம்மா, நம்ம மானத்தை இழந்துட்டா அது அப்பாவால தாங்கிக்க முடியுமா. அம்மா பயப்படாதம்மா, சொல்லுமா. ஆமாம்மா தங்கச்சி சொல்றதாம்மா சரி. ஆமாம்மா. அம்மா அழுவாதம்மா. அக்கா நம்ம எல்லாரும் ஷஷ்டி கவசம் பாடலாம், அப்பதான் அம்மாக்கு தைரியம் வரும். பாரு நீ ஊர் போயிட்டு வரதுக்குள்ள மாலிய பாரு. அப்பா அப்பா உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல வேலன். மிஸ்டர் வேலன், என்ன தம்பி புதுசா ஒரு கதை எழுதி கொண்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு ஒரு விவரமும் தெரியாதா? இது ஒரு கேங் சூசைடியா? எனவே இந்த கேஸால ஒரு ஃபுல் நைட் தூக்கம் போச்சு எனக்கு. இதுல எவன் மேல என்னத்த கேஸ போட்டு என்ன ஆக்ஷன் எடுக்க சொல்ற? போ போ போய் செத்தவங்களுக்கு பாலை ஊத்துற வேலையை பார். இந்தா போ. முடியாது சார். நீங்க அந்த ரவுடி கும்பல் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். போகாம லாக்கப்ல போய் உட்காந்துக்க போறியா? ஏய் வெளில போடா, இல்ல எல்லா விஷயத்தையும் பத்திரிகையில சொல்லி அசிங்கப்படுத்திடுவேன். எந்த விஷயத்த? உங்க அம்மாவும் தங்கச்சிங்களும் தொழில் பண்ணாங்களே அத சொல்றேன். அடியா 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 அடிச்சு தூக்கி போடுங்க வெளியே. உன் வீட்டுல பூந்து கலாட்டா பண்ண 4 ரவுடிங்க மாதிரி எல்லா ஊர்லயும் எத்தனையோ ரவுடிங்க இருக்காங்க. உன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட எத்தனையோ வேலன்கள் இருக்காங்க. இனி யாரும் இது மாதிரி பாதிக்கப்படக்கூடாது. அதுக்காக சட்டத்தை மீற சொல்றீங்களா? சட்டங்கிறதெல்லாம் விலை கொடுத்து வாங்குற விஷயம் ஆயிடுச்சுப்பா. என் காலை உடைச்சிட்டு 500 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு போயிட்டான். அடிக்கு அடி உதைக்கு உதன்னு கொடுத்தாதான் இந்த மாதிரி கும்பல் எல்லாம் ஒழிச்சு கட்ட முடியும். 30 கோடி பேருக்கு எழுதின சட்டம்
100 கோடி பேருக்கு ஒத்து வராது. என்னுடைய சொந்த பிரச்சனைக்காக சுயநலத்துல தான் பொதுநலம் பிறக்குது. மகாத்மா காந்தியை ட்ரெயின்ல இருந்து தள்ளி விடலனா நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குமா? ஒரு ராவணனை அழிக்க ராமர், அனுமார்னு எத்தனையோ சக்தி தேவைப்பட்டது. ஆனா இன்னைக்கு நாட்டுல எத்தனையோ ராவணன் இருக்காங்க. அவங்களை அழிக்கிற சக்தி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ராமருக்கு போர் நடத்த வழிநடத்தி வச்ச ஜாம்பவான் மாதிரி நீயும் ஒரு ஜாம்பவானா மாறணும். இந்த மண்ணில இனி ரவுடின்னு ஒருத்தம் கூட இருக்கக்கூடாது.